சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பலன்களை சன் அஸ்ட்ரோ டிவி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஜோதிடம் என்பது கற்பனையோ கதையோ கிடையாது, அது ஒரு அறிவியல் என்பது தெளிவாக தெரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, இதில் உள்ள சூட்சமங்களையும் உங்களுக்கு போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும். நான் ஒரு சில பேருடைய வீடியோவை பார்க்கின்ற போது எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். என்னன்னா, இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த பலன்களை வழங்குவார்கள், இந்த தலையெழுத்தை மாற்றுவார்கள், வாழ்க்கையை புரட்டி போடுவார்கள் என்பதையெல்லாம் சொல்லி பயமுறுத்துகின்றார்களே ஒழிய, அந்த பயமுறுத்தலுக்கு பின்னால் ஒரு தீர்வு இருக்கும், அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கும் என்பதை எவரும் சொல்வதில்லை. ஒரு சிலர் குறிப்பாக சொல்வது கிடையாது. என்னன்னா, இது ஒரு வியாபார யுக்தியா இருக்கு. தன்னை தேடி மக்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு பயமுறுத்தலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும், இது கர்ம வினைக்கு உட்பட்டது ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொருடைய கர்ம வினைக்கேற்ப, பூர்வ புண்ணியத்திற்கேற்ப பலன்கள் உண்டாவதை எவராலும் மாற்றிவிட முடியாது. முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்களையும் யோகங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தோஷங்களால் எந்த விதமான தடைகள் நமக்கு ஏற்படுகிறது, அந்த தடைகளை எப்படி உடைப்பது, எப்படி அதிலிருந்து வெளியில் வருவது. மழை பெய்யுதுங்க, அடைமழை பெய்யுது, அப்போ பலன் எதுவும் மாற்ற முடியாது. வேற குடை என்று ஒன்று இருந்தால் அந்த கொஞ்சம் தற்காத்துக் கொள்ளலாம். இறைவனுடைய படைப்பில், கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் நமக்கு நம்முடைய சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொள்ள, குறைத்து கொள்ள எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளில் ஒன்றுதான் பரிகாரம். இந்த பரிகாரம் கூட எப்படின்னா, அந்த கிரகஸ்தலம் எதுவோ அந்த கிரகஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது மட்டும்தான் சரியான பரிகாரமாக இருக்கும். நானே பரிகாரம் செய்கிறேன், நானே பூஜை செய்கிறேன், நானே உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் அந்த சக்தி இந்த மண்ணில் எவருக்குமே கிடையாது, இறைவனை தவிர. அப்போ ஏமாற்றுகின்ற மக்களிடம் நீங்கள் ஏமாறவும் வேண்டாம். பயமுறுத்துகின்ற மக்களிடம் சென்று நீங்கள் உங்களுடைய இழக்கவும் வேண்டாம். இது கிரகங்களுடைய தலையெழுத்தை எவராலும் மாற்ற முடியாது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் நிச்சயமாக உண்டாகும். அப்போ கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். இதை யாரும் மாற்ற முடியும்? அந்த நிலைப்பாட்டில் தான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது, அதன் காரணமாக உங்களுக்கு இந்த பலன்கள் உண்டாக போகிறது, அவர்கள் இந்த பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வரும். அறிவியல் சாஸ்திரம் இது. இந்த நேரத்தில் சில நபர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரிந்த மேதாவிகள் போல் பேசக்கூடியவர்கள், தெளிவாக சொல்லிட்டு வர, உன் கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு, உன் ஜாதகம்னு ஒன்று இருக்கு, திசாபுத்தின்னு ஒன்று இருக்கு, அந்த ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு, தோஷங்கள் ஒன்று தெளிவா சொல்லிட்டு வர ஒவ்வொரு முறையும். ஆனா எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, இதை தான் சொல்லிட்டு வரீங்க, புலம்புறீங்களே தவிர நான் என்னிடம் வர சொல்லவில்லை. உங்களுக்கு அருகில் திறமையான ஜோதிடர்கள் யாராக இருந்தால் அவர்களிடம் போய் ஒரு ஜாதகத்தை காட்டி, என் ஜாதகத்தில் தலையெழுத்து எப்படி இருக்கிறது, என்ன தோஷம் இருக்கிறது, இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டு பாருங்க. அதுவும் வேணாமா, என்ன திசாபுத்தி நடத்துறீங்க, அந்த திசாபுத்திக்குரிய காரகன் என்ன பண்ணுவார் தெரிஞ்சுக்கங்க. சுக்கிரனா அவர் என்ன பண்ணுவாரு, ராகுவா அவர் என்ன பண்ணுவாரு, செவ்வாயா அவர் என்ன பண்ணுவாரு, அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த திசாபுத்தி நாதம் கொஞ்சம் ஆதத்தில் எங்க இருந்தாலும் பாருங்க. அப்புறம் எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை சொல்ல வேண்டாம். இன்னும் சவால் விட்டு சொல்கிறேன், வாங்க, நான் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலுக்கு சரியாக வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை தொடங்குகிறேன். இந்த மாதம் ஜூலை மாதம் 1/7/2024 முதல் 31/7/2024 வரை மேஷ ராசினருக்கும், எந்த தேதியில் பிறந்தோம் என்று தெரியாத சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு சிறப்பான தகவல். முதன்மையாக சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைகிறார். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரை.
மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடத்தி கொள்ள முடியும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உருவாகும். அப்போ கிரக சஞ்சாரம் அதோடைய வேலையை கரெக்டா செய்யும். நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும். அப்ப நம்ம தூங்கிட்டு இருந்துட்டு நம்ம பலன் கிடைக்கவே இல்லை, பலன் கிடைக்கும் சொல்லக்கூடாது. முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும். 16ஆம் தேதி வரையில் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல் 4ஆம் இடத்துக்கு போற சூரியன். அப்போ கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும், சோர்வு உண்டாகும், எதிர்ப்புகள் தோன்றும். இதுவும் கிரக சஞ்சார நிலை தான். இப்போ முதல் சொன்னாங்க 16ஆம் தேதி வரையிலும் யோகமா இருக்குன்னு. 16க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால் நாம் நினைப்பதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்போ சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் மேஷ ராசினர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று தெளிவாக செயல்படக்கூடிய ராசி மேஷ ராசி. உங்களை விட்டால் செயல்படுவதற்கு வேற ராசி இல்லை கூட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு வேகம், விறுவிறுப்பு, எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய வேலைகளை சரியாக முடித்துக் கொள்வது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த நேரத்தில் இன்னொரு யோகமான ஒரு விஷயம், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அப்படி பார்வை எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது இந்த மாதம் முழுவதுமே. அப்போ 6ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது ஆரோக்கியம் மேம்படும், உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும், சக்தி அதிகரிக்கும். எதிர்ப்புகள், போட்டிகள் என்று ஏதேனும் வாழ்க்கையில் இருந்தால், தொழிலில் இருந்தால், உத்தியோகத்தில் இருந்தால், வியாபாரத்தில் இருந்தால் அது மறைய ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். நீ நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சத்துரு பயம் என்பது உங்களுக்கு இல்லை இந்த மாதத்தில். அதை விட மிக முக்கியம், 8ஆம் இடமும் குருவினுடைய பார்வைக்கு ஆளாகிறது. அப்போ 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம், உங்களுடைய ராசிநாதனுடைய விஷயம்தான். அப்போ வீடுதான் அந்த விஷயம். அங்க போயிட்டு குரு பகவானின் பார்வை இப்போது பதியுது. அப்ப என்ன ஆகுன்னா, இத்தனை நாளும் ஏதோ அடக்கி வைக்கப்பட்டிருந்தது போல மற்றவர்கள் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் சந்தித்து நெருக்கடிக்கு ஆளாகி வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று மீண்டும் ஒரு விசுவரூபம் எடுக்கின்ற நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இன்னொரு தொழில் ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்ப என்ன நினைக்கிறீங்க? தொழில் விருத்தியாகும், எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். இப்படி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான மாதம் என்று சொல்வதற்கு நிறையவே கிரகங்களுடைய பார்வைகளும் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய விஷயம், கேது பகவான் ஞான மோட்சக்காரகன். அந்த கேது பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது கிரகங்களிலேயே மிக வலிமையான கிரகம், ஆற்றல் மிக்க கிரகம். கேது கொடுப்பதை போல எவராலும் கொடுக்க முடியாது. கேது தடுத்து விட்டால் எவராலும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து ஒரு ஆற்றலையும் அற்புதமான யோகத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வம்பா வழக்கா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. உங்களால் முடியும். அந்த எண்ணம் உங்களுக்கு முதல்ல வரணும். புரியுங்களா? இந்த நேரத்துல 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான், அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணாரு. பெரிய பாதகத்தையும் கொடுத்தாரு உங்களுக்கு. அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் அவருடைய 3ஆம் பார்வை ராசிக்கு வந்துச்சு. அப்போ ஒரு நோய் வந்த கோழி போல உங்களுடைய நிலைமை மாற்றம் பெற்று இருக்கும். அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துச்சு. அப்போ அதுவும் உங்களுக்கு பாதிப்பு. இப்போ வக்கரமாயிருக்காரு. அப்போ அந்த பாதிப்புகள் இப்பொழுது இல்லை. ஒரு புதிய பாதை தெரிகின்ற நிலை, ஒரு முன்னேற்றமான நிலை மேஷ ராசினருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு வழிகாட்டிட்ட உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க.
இப்ப செயல்பட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. சாவியை உங்ககிட்ட கொடுத்த சாவியை போட்டு வண்டியை நீங்க எடுங்க. வண்டியை செலுத்த வேண்டிய சாமர்த்தியம் உங்ககிட்ட தான் இருக்கு. புரியுங்களா? இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதங்க. அதற்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வரையில் 3ஆம் இடத்திலும், அதன் பிறகு 4ஆம் இடத்திலும். அப்போ இந்த வண்டி வாகன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, பண வரவு என்பதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புத பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 20ஆம் தேதி முதல் வக்ரம் அடைகிறார். அந்த 20 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு. புதிய சொத்து வாங்குறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாவது, கலைஞர்களுக்கு யோகமாக நிலை உண்டாவது, மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிலை உண்டாவது, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்குள் 10ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சிகள், விவசாயிகளாக இருந்தாலும் ஒரு ஆதாயமான நிலை ஏற்படும். ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்கி விற்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, இவங்களும் ஒரு ஆதாயமான நிலை ஏற்படும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயமான நிலை ஏற்படும். எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் மேஷ ராசினருக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் 16ஆம் தேதி மாலை 6:35 முதல் 18ஆம் தேதி இரவு 2:51 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனையும் திருத்தணி முருகனையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். சிவப்பு நிற ஆடை, வெண்மை நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி கொண்டு வரும். மனதில் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன், வேற நோக்கம் கிடையாது. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்குன்னா எங்களுடைய கடமை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஜோதிட ரீதியாக ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு அதை உங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவங்களுடைய பொறுப்பாக இருக்க, கடமையாக இருக்கு. இந்த ஜோதிட சாஸ்திரம்தான் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு, கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கிறது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு, இது மந்திரம் ஆயிலும் கிடையாது, இறை சக்தி கூட கிடையாது, இங்கே கிரகங்கள் மட்டும்தான். அப்போ இந்த கிரகம் என்பது நமக்காக நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி வருபவர்கள். அவருடைய செயல்பாட்டிற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அதை ஒட்டித்தான் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். இந்த நிலையில் இந்த மாதத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் என்று பார்க்கின்ற போது, சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த பலன் என்பது ரிஷபராசினருக்கு மட்டுமல்ல, இந்த ராசி என்று தெரியாத வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அப்போ இந்த மாதத்தில் முற்பகுதியான 16ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம் என்பது தன குடும்பஸ்தான வாக்குஸ்தானம். அப்போ இந்த இடத்துலாம் சூரிய பகவான் ஒரு ஆத்மக்காரன் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை அவர் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ குடும்பத்தில் சின்ன நெருக்கடி வரலாம், பண விவகாரங்களில் சில தடைகளை சந்திக்கலாம், இப்படி வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். இந்த நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதி 16ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். 2 விஷயங்கள் இருக்குங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இட ராசி என்பது சந்திர பகவானின் கடகராசி. அந்த சந்திர பகவான் ரிஷபராசியான உங்கள் ராசி தான் உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகம் அதிகரிக்குமே வழிய குறையாது என்பதுதான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிற தகவல்.
அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும், சாதகமாகும். அது வேலை வாய்ப்பிற்காக முயற்சி மேற்கொள்கின்றீர்களா, தொழிலை விரிவு செய்வதற்காக முயற்சி மேற்கொள்கின்றீர்களா, வெளிநாடு செல்வதற்காக முயற்சி மேற்கொள்கின்றீர்களா, இப்படி மாறுதலுக்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களா, முயற்சி அதாவது வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த தேவையை ஒட்டிய முயற்சி, வருமானத்திற்குரிய முயற்சி, அந்த முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ யோகம் என்பது உங்களுக்கு பிற்பகுதியில் காத்து கொண்டிருக்கிறது. சரி, முற்பகுதியில் என்ன பண்றது, அதோடு காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நீங்க வைக்கலாம். ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யோகக்காரகன் அவர்தான், போகக்காரகன் அவர்தான். அவர் சஞ்சரிக்கின்ற இடம் குரு பகவானின் மீனராசி. அப்போ அந்த ஞானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு எப்படி லாபத்தை அடைவது என்ற சக்தி உங்களுக்கு உண்டாகும், சிந்தனை ஏற்படும், எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஒரு ஆதாயமான போக்கு தென்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் முயற்சிகள் சாதகமாகும், இன்னொரு பக்கம் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல போய் ராகு பகவான் உட்காராரு. ரெண்டு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பண வரவிற்கு குறை இருக்காது, லாபத்திற்கு குறைவு இருக்காது. பணம் வந்துகிட்டு இருக்கும், என்ன நெருக்கடி வேணாலும் இருக்கட்டும், என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், என்ன சங்கடம் வேணாலும் வரட்டும், என்ன வழக்கு வேணாலும் வரட்டும், ஆனா பண வரவிற்கு குறைவு இருக்காது. ஏன் சங்கடம் ஏன் வழக்குன்னு சொல்றேன் பாருங்க, அது பின்னாடி சொல்ற முடியும். அதே இடத்துல 11ஆம் இடத்தை பத்தி நீங்க தெளிவா ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுவும் ராகு போய் 11 உட்காராரு. இது என்னன்னா திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மாற்று சிநேகிதத்தை ஏற்படுத்தும் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற போது. அதை எப்படி நீங்க ஏத்துக்க போறீங்க, எப்படி நிராகரிக்க போறீங்க, எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்கள் என்பது உங்களுடைய கையில் நான் விட்டுறேன். அந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் கிரக சஞ்சார நிலை என்பது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ இந்த குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தலை தூக்கும், சில பிரச்சனைகள் குழந்தைகளால் பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகள் கூட மாறக்கூடிய நிலை இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஆனால் குலதெய்வ அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வேண்டி சில செயல்களை நீங்கள் ஈடுபடுகின்ற போது, மேற்கொள்கின்ற போது அதில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். 5ஆம் இடம் கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் இருப்பது மட்டுமல்ல, அங்கு வேறொரு கிரகத்தின் பார்வையும் இருக்கு சொல்றேன் ஆச்சுங்களா. இப்ப இந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப வெளிநாட்டு முயற்சின்னு பாருங்க, அது உங்களுக்கு சாதகமாகும். குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும், அற்புதமான மாதமாக இருக்கும். அடுத்து யாரு பார்த்தீங்கன்னா குரு பகவானை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு தகவல். என்னன்னா இந்த கலியுகத்துல குடும்பம் ஒரு இடம் இருக்கும், நாமும் ஒரு இடத்துல இருப்போம். ஏன் இருப்போம்னா வேலைக்காக நம்ம போயிட்டு வெளியே இருப்போம். அப்போ திடீர்னு மாறுதல் கிடைக்கும், இல்லை வியாபாரத்தை விரிவு பண்ணுவோம். அப்போ இந்த கலியுகத்தினுடைய நிலைப்பாடு இது. சொத்து சேர்ப்பதற்காக, சம்பாதிப்பதற்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரம். இப்போ இந்த நேரத்தில் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்க நினைத்தால் ஒரு கசமுசா கணவன் மனைவிக்குள் ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதனாலதான் ஜென்மகுரு காலத்துல கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆச்சுங்களா. அது ஒரு பக்கம். இதில் இன்னொரு பெரிய யோகம்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது ஜென்மகுரு ஒரு ராசினருக்கு வருகிறதோ அந்த காலகட்டம் தான் அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமா இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் 3 பார்வையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு, 9ஆம் இடத்திற்கு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், முதல்ல கேது உட்காந்துக்கா சொன்ன உங்களுக்கு. இப்போ அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை, என்ன பிரச்சனை வந்தால் சரி அதில் ஜெயிக்க முடியும் உங்களால. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். இப்போ கேது பகவான் உட்கார்ந்தாரு, பிள்ளைகளால் சங்கடம் சொன்னேன். இப்போ குருவுடைய பார்வை வருது, பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனை தீரும். இப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அப்ப திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாய்ப்புகள் கூடி வரும், வரன் தேடி வரும். 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அப்ப பெரியோர்களால் அனுகூலம் அதிகரிக்கும், தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும், தெய்வ அருள் உண்டாகும், நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும், புதிய வீடு கட்ட முடியும்,
புதிய இடம் வாங்க முடியும். இப்படி எல்லா விதமான நிலைகளும் ஜென்ம குருவினால் உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த மாதத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும். வரவிற்கு நிச்சயமாக குறைவிருக்காது. எதிர்பார்த்த வரவு வரும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சில சங்கடங்களை ரிஷப ராசினர் சமீப காலத்தில் சந்தித்து வந்தீர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வேலை செய்கின்ற இடத்தில் தேவையற்ற நெருக்கடிகளுக்கு ஆளாகி வந்திருப்பீர்கள். 10ஆம் இடத்து சனி பகவான் தான் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது அது எல்லா விதமான சங்கடங்களையும் நெருக்கடிகளும் உத்தியோகத்தில் ஏற்படுத்தும். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்ப இந்த மாதம் வேலையில் சங்கடத்தை சந்தித்து வந்தவர்களுக்கு, வேலையில் சிக்கல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு ஒரு ஆதாயமான நிலை ஏற்படுகின்ற நிலை இந்த மாதத்தில் இருக்கும். இல்லை புதிய வேலைகள் கிடைக்கலாம். புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான யோகமான தகுதியான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் இந்த மாதத்தில் கிரகங்களால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி வரை 12ஆம் இடத்திலும் விரயஸ்தானத்தில், அதன் பிறகு உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர், உங்களுக்கு சப்தமாதிபதி அவர் தான், விரையாதிபதி மட்டும் சப்தமாதிபதி அவர் தான். இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது வேறு விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும். அங்கே குரு பகவான் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. நினைத்ததெல்லாம் வெற்றி 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 என்பதுதான் இந்த மாதத்தில் ரிஷப ராசினரான உங்களுக்கு உண்டாக்கிடக்கூடிய பலனாக இருக்கும். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். புதிய இடம் வாங்குபவர்கள் மூலப்பத்திரத்தை பார்த்து சரியாக இருக்கிறத பார்த்து அதன் பிறகு இடத்தை வாங்க வேண்டும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக சரியாக படித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்குரிய எச்சரிக்கை. இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்பது 18ஆம் தேதி இரவு 2:52 முதல் 21ஆம் தேதி காலை 8:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படுவது இன்னும் நன்மையாக இருக்கும். அப்போ அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிக அருகிலுள்ள திருநாவலூர், அங்கே சுக்கிர பகவானின் ஆலயம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரில் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குரிய பலன்களை சன் அஸ்ட்ரோ டிவி வழியாக வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக மிதுன ராசி மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு பூரா சொல்லுவேன் நான், மிதுன ராசியில் பிறந்திருக்காரா, கவலைப்படாதீங்க. அப்பாவும் கவலைப்பட வேண்டாம், அம்மாவும் கவலைப்பட வேண்டாம். அவரே அவர் போச்சுக்குவார், இல்லை அந்த அம்மாவே அவங்க போச்சுக்குவாங்க. அவங்க நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவிற்கு முயற்சிகளில் அதிகபட்சமாக கவனம் செலுத்துகின்ற ஒரு ராசி மிதுன ராசி. இப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய 3வது வீடு மிதுனம். இப்போ முயற்சிகளுக்கு குறைவு இருக்காது, முயற்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எப்படி போவது என்பதை தெரிந்து அதற்கேற்ப செயல்படுகின்ற ராசினர் மிதுன ராசினர். யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லைங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அவர்களையே பார்த்து கொள்வார்கள். வாழ்க்கையின் வழிகள் என்பது அவர்களுக்கு திறந்திருக்கும். எந்த வழியில் போவது என்பது அவருக்கு தெரியும். அப்போ கல்வி பெரும்பாலும் சரியான முதலீடாக இருக்கும், முயற்சி முதலீடாக இருக்கும், வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். அது காரணம் ராசிநாதன் புத பகவான். மென்மையாக செயல்பட்டு வன்மையாக லாபத்தையும் வன்மையாக யோகத்தையும் அடையக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். அந்த அளவிற்கு ஒரு சக்தி மிதுன ராசிக்கு உண்டு. இது பொதுவான நிலை. இது ஒவ்வொருடைய ஜாதகம் இருக்கு, திசா புத்தி இருக்கு, ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு, ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்கு, கிடைச்ச யோகங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது துல்லியமாக சொல்லிவிட முடியும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவருடைய பலன்கள். என்னன்னா, நான் இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாத பலனை ஒரு 8 கோடி பேருக்கு 9 கோடி பேர் இருக்கீங்க. இப்போ ஒரு மிதுன ராசியில் பிறந்தவங்களே ஒரு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் இது பொதுவான பலன் மட்டும்தான். புரியுங்களா? உங்க சுய ஜாதகத்தில் இதற்குரிய பலன்களில் சிறிது மாறுதல் இருக்கலாம்.
நன்மையான பலன்களும் சுயஜாதத்தில் இருக்கலாம், எதிர்மறையான பலன்கள் கூட இருக்கலாம். இந்த பலன்களும் ஒரு பக்கம் உங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும். இது கோச்சார பலன். அப்ப இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதி வரையில் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் என்பதை கவனத்தில் வச்சுக்கங்க. இந்த 16ஆம் தேதி வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்னன்னா, இந்த வேலையில அதிகபட்சமான ஈடுபாடு இருக்கும், இல்லாட்டா வேலை பளு அதிகரிக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அது சுய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு நெருக்கடியான, நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்குரிய காலகட்டமாக இந்த பக்கம் ஓய்வு என்பதே இல்லாத அளவிற்கு, உறக்கம் என்பதே இல்லாத அளவிற்கு உங்களுடைய வேலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படி நெருக்கடி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அப்போ கொஞ்சம் இந்த இறுக்கம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும், நிம்மதியும் ஏற்படும், சந்தோஷமும் அதிகரிக்கும். இவையெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. இந்த சுப விரயங்கள் பற்றி சொல்லுகின்ற போது ஒன்று திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சுப விஷேடங்கள் நடத்துவதாக இருக்கலாம், பிள்ளைகளை உயர்கல்விக்காக செலவு செய்வதாக இருக்கலாம், புதிய இடம் வாங்குவதாக இருக்கலாம், புதிய வீடு கட்டுவதாக இருக்கலாம். இப்படி சுப செலவுகள் என்பது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில். உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, ஆனா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்காரு. உங்களுக்கு அந்த கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஓய்வு கிடையாது, உறக்கம் கிடையாது, ஒரு பெரிய பரபரப்புல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படா ஓய்வு கிடைக்கின்ற அளவுக்கு ஒரு ஏக்கம் கூட வந்துடும். குடும்பத்தை கவனிக்க முடியாது, யாரையும் கவனிக்க முடியாது. இப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை வருதுங்க, கொஞ்சம் நிம்மதி ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை அப்படின்னா நீங்க தொழில் செய்யலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இயங்க முடியாது, வாழ முடியாது. உங்களுடைய முன்னேற்றம் என்பது ஒரு எதிர்ப்பையும் சமாளித்துக் கொண்டதே செல்லும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம், நேர்முக எதிர்ப்புகள் இருக்கலாம், இப்படி ஏதாகிலும் ஒரு வகையில் சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இப்ப 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற காரணத்தினால் அந்த எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்ய முடியாமல் போகும். உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல், தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட வளர்ச்சி எல்லாவற்றின் காரணமாகவும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் திறமையும் உங்களுக்கு ஏற்படும். எதிரி இருந்தா இருந்த இடத்துல போயிடுவான். வழக்குன்னு இருந்தா வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. அவர் விரயஸ்தானத்தில் மட்டும் இல்லை, அவருடைய பார்வையை பாருங்க. 8ஆம் இடத்திற்கு மறைந்து கிடக்கின்ற உங்களுடைய புகழை, மறைந்து கிடக்கின்ற உங்களுடைய அந்தஸ்தை, உங்கள் செல்வாக்கை மேலே கொண்டு வருகின்ற பணியினை குரு பகவான் செய்வார். அப்போ அதுவும் உங்களுக்கு ஆதாயம். அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் தேதி வரை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சேமிப்பு என்பது உங்களுக்கு இருக்கும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி ஒரு சிலருக்கு வெற்றியாகும். இப்படி ஒரு அதிர்ஷ்டமான நிலை ஏற்படும். அதன் பிறகு அவரும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துக்கு வருகின்ற போது என்ன செய்வாருன்னா, விற்க முடியாத இடத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வளவு நாள் விலை பேசிட்டு இருப்பீங்க, அது விலை போகாம இருந்திருக்கலாம். இப்போ அது விற்பதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும். அப்ப குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ நிச்சயமாக ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகம் தாங்க. ராகு பகவான் 10ஆம் இடத்தில், கேது பகவான் 4ஆம் இடத்தில், 2 பேரும் கேந்திர ஸ்தானத்தில் இருக்காங்க. இப்போ அப்ப இந்த வெளிநாட்டு முயற்சிகள், அந்நியரால் ஆதாயம், உடன் பணிபுரிபவர்கள் ஆதாயம், உங்களிடம் பணிபுரிபவர்கள்
நீங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்கலாம், உங்களுடைய பணியாளர்கள் அவர்களால் ஆதாயம், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமானம், தொழில் விருத்தியாகும், வருமானம் அதிகரிக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். புதன் பகவான் 2ஆம் இடத்தில் சந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில். அவர் 20ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா வக்கரமாகிறார். அந்த 20ஆம் தேதி வரையில் புதிய முயற்சிகள் சாதகமாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், எல்லாமே யோகமாக இருக்கும். சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். வருமானத்தில் குறைவு என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லாவித நன்மைகளையும் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் 21ஆம் தேதி காலை 8:38 முதல் 23ஆம் தேதி மதியம் 12:26 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். பயணத்தில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அதற்கு மேலாக பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பச்சை நிற ஆடைகளை அணிவதன் வழியாக உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி என்பது ஒன்று கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும், வாழ்க்கை பசுமையாகும். உங்களுடைய நிலைப்பாடு கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இந்த நிலைப்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இதற்கு மேலும் உங்களுடைய முயற்சி அதிகமாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாத ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். பொதுவாக கடகராசி என்பது ஜலராசி. மனக்காரகனான சந்திர பகவானின் ஆட்சியாக கொண்ட ராசி கடகராசி. 2 சிறப்பு கடகராசிக்கு உண்டு. ஒன்று சந்திர பகவானுடைய சொந்த வீடு, மற்றும் ஒன்று ஞானக்காரகனான குரு பகவான் உச்சமடைகின்ற வீடு கடகராசி. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் வசீகரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வார்த்தைகளால் அனைத்தையும் சாதித்திடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வார்த்தைகளே உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இந்த வெளிநாட்டில் வசித்திடக்கூடிய பெரும்பாலானவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் தான் இருப்பாங்க. அது ஜலராசி என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு யோகமான ராசி கடகராசி. கடினமான சில விஷயங்களையும் எளிமையாக எளிதாக செய்து முடித்திடக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். உங்களிடம் ஒரு தனி ஆற்றலும் தனி சக்தியும் தனி திறமையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இது பொதுவான பலன்தான். இதுக்கு மேல கடகராசியில் பிறந்து இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். திசா புத்திகள் கண்டிப்பாக வேறுபட்டு இருக்கும். என்னோட காலைல ஒருத்தர் என்கிட்ட பேசுறாங்க, சார் நானும் விருச்சிக ராசி தான், என் தங்கச்சியும் விருச்சிக ராசி தான், ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட இணக்கமாக இல்லை, ஆனால் என் தங்கச்சிக்கிட்ட இணக்கமாக இருக்காங்க, என்னை பார்த்தாவே எளியும் புனைய மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இதுதான் சொல்றது என்னன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டேன் அவங்கள்ட்ட, சரி அவங்க என்ன லக்கணம் நீங்க என்ன லக்கணம்? உங்க அம்மா மிதுன ராசி சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு 8ஆம் இடம் அவங்க, உங்க தங்கச்சிக்கும் 8ஆம் இடம் தான் அவங்க. லக்கினம் வேறுபாடு இருக்கும்போது லக்கினம் வேறுபட்டு இருக்கு. இப்போ தங்கச்சியுடைய லக்கினம் அந்த அம்மாவிற்கு சாதகமாக இருக்கு. இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஜாதகத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ திசாபுத்தி வருகின்ற போது திசாபுத்தியில் அதனை ஒட்டி பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த திசாபுத்தி நாயகன் யாரோ அவனுடைய காரகம் என்னவாக இருக்கிறதோ அதற்கேற்ப ஒரு ஜாதகருக்கு பலன் ஏற்படும். அவன் சஞ்சரிக்கின்ற இடம், அவன் பார்வை பெற்ற கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்ப பலன்களில் மாற்றம் இருக்கும், சாதகம் இருக்கும், யோகம் இருக்கும், பாதகமும் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்குங்க. இதற்கு மேல் கடகராசி பத்தி பொதுவாக சொல்லிட்டேன், ஒரு யோகமான ராசி. சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி இருந்திருக்கு உங்களுக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரையில் 12ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். இப்போ 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம். 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி முதல் உங்க ஜென்ம ராசியில சஞ்சரிக்க போறார். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுத்து விடுவார் என்று கேட்க வேணாம். அது உங்க ராசி.
நீங்க இடம் கொடுக்குறீங்க. என்னது, உங்களுடைய வீட்டிற்குள் அவர் வந்து உட்கார போறாரு. அப்போ உங்களுக்கு அவர் எதிர்ப்பாக மாற முடியாது. இது சைக்காலஜி லாஜிக் தான். உங்களுக்கு எதிர்ப்பாக அவரால் செயல்பட முடியாது. ஆனால் ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் சுறுசுறுப்படைவீங்க. எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ணலாம், என்ன புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், இந்த சிந்தனைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்குள் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இதே நிலையில ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக உங்களால் வாழ்க்கையையே எதிர்கொள்ள முடிகிறது. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் நம்மால் சாதிக்க முடியும், நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்னாலே வந்துருச்சு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு முயற்சிகள் எல்லாம் ஒரு புதிய வெளிப்பாடு தெரிய ஆரம்பித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். புதிய வெளிச்சம் தெரிய ஆரம்பித்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். ஒரு யோகமான காலகட்டம் ஆரம்பித்தது. இப்பொழுது என்ன ஆகியிருக்குன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குவார் என்பது பொதுவாக 2 விஷயங்கள் அப்ப சொல்றாரு. அப்போ முதல்ல குரு பகவானின் 5ஆம் பார்வை எங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிகிறது. முதல்ல கேது அங்க இருக்காரு. இதெல்லாம் கிரகத்துடைய நிலை மட்டும்தான். அப்போ குருவுடைய பார்வை அங்க வருது. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் ஒரு பக்கம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்ப 2 விஷயம். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும் பாருங்க, அந்த கவலை உங்களை விட்டு போயிடும். அவன் போச்சுக்குவா, அவன் போச்சுக்குவா, கவலை கிடையாது, அப்படி நம்பிக்கை வரும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் 9ஆம் பார்வை பதிகிறது. திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சூட்சமம், 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது திருமணம் ஆனவர்களுக்கும் வேறு ஒரு ஆசையை ஏற்படுத்துவார். திருமணம் ஆகி கணவனை இழந்தவர்களுக்கும் மனைவி இழந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணை பிரிந்தவர்களுக்கும் வேறு துணை உண்டாக்குவார். 11ஆம் இடம் என்பது இளைய தாரத்திற்குரிய இடம். அப்போ வேறு ஒரு துணையை அடையக்கூடிய நிலை, காணக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படுவதற்கும் கடகராசினருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது கிரக சஞ்சார நிலை. ஆனா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு பாருங்க, 11 இருக்கும்போது பணவரவு அதிகரிக்கும், கடன்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும், வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. இதுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் அவர் 10ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 11ஆம் இடத்துக்கு வராரு. ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்த செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குகிறார் கடகராசினருக்கு. அப்ப இன்னும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புதிய நட்புகளால் ஆதாயம், அனுகூலம், புதிய வழிகாட்டுதல் என்பதெல்லாம் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். என்னன்னா, அந்த செவ்வாய் பகவானின் 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு உண்டாகுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு. குரு பகவானின் பார்வை அங்கே இருக்கு. அப்ப நினைத்ததெல்லாம் வெற்றி என்ற நிலை, பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு எல்லாமும் இந்த மாதத்தில் கடகராசினருக்கு இருக்கிறது. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சரித்து பண வரவிற்கு வழிகாட்டுவார். வாழ்க்கைக்கு தேவையான அதுதாங்க. ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், வரவு இருக்கணும், செலவுகள் கட்டுப்பாடாக இருக்கணும், கடன்கள் இல்லாமல் இருக்கணும். இது இருந்தால் போதும். அப்போ சுக்கிர பகவானின் நிலைப்பாடு உங்களுக்கு வேறு விதமான சந்தோஷத்தையும் பண வரவையும் பொருள் வரவையும் உண்டாக்குவதாக இருக்கிறது. இந்த மாதமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான மாதம்னு சொல்லணும். சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து, இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது 7.5 சனியை விட மிக அதிகபட்சமான நெருக்கடி உண்டாக்குவார். உடல் ரீதியாக, குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, வயிற்று கோளாறு, இன்னும் ஒவ்வொரு திசைக்கேற்ப வேறு வேறு கோளாறுகள்,
புதன் திசையாக இருந்தால் நரம்பு கோளாறுகள், சுக்கிர திசையாக இருந்தால் சிறுநீரக பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள் என்பதெல்லாம் ஒவ்வொரு திசைக்கு ஏற்ப பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல சனி பகவான் சந்திருக்கின்ற போது அச்சங்களை உண்டாக்கி கொண்டிருப்பார் என்பது பொதுவான விதி. அது ஆயுள்ஸ்தானம். அதே நேரத்தில் இப்போ அதே சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார். இப்போ நிம்மதி மூச்சு விடுவீங்க. இப்போ அப்பா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், உடம்பு தேறிடுன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பயம் இருந்தது பாரு, பயம் போயிடும். அப்போ இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் கடகராசி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை மிகச் சரியாக கையில் பிடித்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தால், முயற்சிகளை மேற்கொண்டால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 23ஆம் தேதி மதியம் 12:27 முதல் 25ஆம் தேதி மாலை 3:05 வரை. பொதுவாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு. சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம், குறிப்பாக இரவு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். வாகனத்தை நீங்கள் இயக்குவதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இயந்திர பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சி என்பது நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேண்டாம். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி திங்களூரில் இருக்கின்ற சந்திர பகவானை மனதிலாவது நினைத்து கொண்டு, நல்லா புரிஞ்சுங்க, மனதிலாவது நினைத்து கொண்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பியுங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் வேலைகளை கையில் எடுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். வெண்மை நிற ஆடை, வெள்ளை மட்டும் வெண்மை நிறை, இந்த வெண்மை நிறம் உங்களுக்கு கை கொடுக்கும், ஒரு யோகத்தை உண்டாக்கும், ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பலன்கள் என்பது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசி என்று தெரியாத ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும். இந்த பலன்களை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு தகவலை உங்களுக்கு மட்டும் சொல்லி ஆகணும். இந்த பலன்கள் என்பது முழுக்க முழுக்க கோச்சார ரீதியான பலன்கள். இந்த பலன்களை கண்டறிகின்ற போது திசாநாதன் ஒரு 50% பலன்களை உண்டாக்குவார், புத்திநாதன் 25% பலன்களை வழங்குவார், கோச்சார ரீதியாக 25% பலன்கள் உண்டாகும். இது ஒரு கணக்கு. இப்போ ஒரு ஜாதகருக்கு திசாநாதன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கெட்டு இருக்கலாம், புத்திநாதனும் கெட்டு இருக்கலாம், 75%ம் 0 ஆயிடும். அப்போ இந்த கோச்சார ரீதியாக நடைபெறுகின்ற கிரகங்கள், சஞ்சரிக்கின்ற கிரகங்களால் உண்டாகின்ற பலன்கள் அந்த மனிதருக்குரிய வாழ்க்கையை வளமாக்கிடும், வாழ்க்கைக்குரிய வழிகாட்டும். இது ஒரு பக்கம். இதே கோச்சார பலன்களில் கூட 8 கிரகங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாலும் ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வசதி, மூச்சு விடக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இந்த மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ரகசியம் சார்ந்த ஒரு விஷயம். கர்ம வினைகளின் படிதான் நம்ம வாழ்க்கை இங்கே வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் இதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விதி. இவரை இந்த ஜென்மத்தில் சந்திக்க வேண்டும், இவரால் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டும், இவரால் சாதனை புரிய வேண்டும், இவரால் யோகத்தை அடைய வேண்டும், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே கர்ம வினை மட்டும்தான். கடந்த பிறவில் நாம் செய்த ஒவ்வொன்றும் தான் இந்த பிறவில் நமக்கு வினையாக வந்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, இந்த ஜென்மத்தில் நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, எல்லாமே நன்மை தாங்க செஞ்சேன், ஆனால் என்ன மாதிரி சோகத்தை அனுபவிக்கிற ஆள் யாருமே கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொன்னேன். இந்த ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த அன்று அந்த நிமிடத்தில் கணிக்கப்பட்டதாகும். அப்ப கடந்த பிறவியில் நீங்கள் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் கணக்கெடுக்கப்பட்டு இந்த பிறவியில் நீங்க அதை கழிப்பதற்காக இங்க வந்திருக்கீங்க. இந்த பிறவியில் நீங்கள் நன்மைகளை செய்தாலும் சரி, எதிர்மறையான தவறுகளை செய்தாலும் சரி, இவை யாவற்றின் பலனும் அடுத்த பிறவியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கடந்த பிறவியுடைய சங்கடத்தை தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம்னா, இந்த பிறவியிலாவது நம்ம யாருடைய மனதையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தாமல் முடிந்தவரை நியாயமாக செயல்பட முயற்சிப்போம். கோடி கோடியா சம்பாதிக்கிறதுல கூட வர போறது இல்லைங்க. கடைசியில் 6 அடி மண்ணு தான், 8 அடி மண்ணு தான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது.
ஆனால் நம்முடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை என்பது அவர்களுக்கு திறமை இருக்கிறது, அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையான முதலீடு என்பது கல்வி மட்டும்தான். அதை கொடுத்துடுங்க, அவங்க போச்சுட்டு போவாங்க. நீங்க எப்படி பிறந்து வந்தீங்க, அது மாதிரி தான் உங்க பிள்ளைங்களும். இவ்வளவும் ஏன் பேசுறேன் சிம்மராசினு மட்டும் காரணம் இருக்கு. சரி, விஷயத்துக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா, கடந்த மாதத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்தார். 9 கிரகத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்தார். அவர் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான். என்ன காரணம்னா, இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல, கேது பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல, சனி பகவான் 7ஆம் இடத்துல, 10ல குரு சஞ்சரித்த பதவி பறிப்போன்னு சொன்ன மாதிரி அது குரு 10ஆம் இடத்துல. இப்படி ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில், போன மாதத்திலும். இந்த நிலையில ஏதாவது ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்கணும் இல்ல, நம்ம வாழணும் இல்ல, ஆயுள் இருக்க வரலாம். நம்முடைய வெளிப்பாடு ஒன்று இருக்குல்ல, அதுவும் சிம்ம ராசி சொல்லவா வேணும். வாழ்க்கையில எப்பயுமே ஜெயம் ஜெயம் தான். நாம தான் முதன்மையாக இருக்க வேண்டும், நாம தான் தலைமை தாங்க வேண்டும், எதிலும் முதன்மையாக நாம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்குல்ல. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாவற்றிலும் முதன்மையாக ஆசைப்படுவீங்கல்ல. அப்போ உங்க ராசிநாதன் சூரிய பகவான் கடந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கினார். இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 16ஆம் தேதி வரை எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 16க்கு பிறகு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 17ஆம் தேதி முதல் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா வியாபாரம் செய்துட்டு வரீங்களா, அப்போ அரசாங்க ரீதியாக சில சிக்கல்கள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறீர்களா, கொஞ்சம் கையை நீட்டாம இருந்தால் நல்லது. இல்லை வச்சுங்க, இந்த விஜிலன்ஸ் வரலாம், இல்லை உங்க மேல புகார் போகலாம், தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதே நேரத்தில் காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடியதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னும் சங்கடமும் இருக்கும். அப்ப 16ஆம் தேதிக்கு பிறகு முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு கிரகத்தால குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவாரு, பதவியை பறிப்பார் என்பது பொதுவான விதி. ஆனா அந்த 10ஆம் இடத்துல சஞ்சரித்து பதவியை பறிப்பார் என்ற விதிக்கு ஏற்ப சில செயல்களை உண்டாக்கினாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அங்கே கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கேது பகவானுடைய சஞ்சார நிலைக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுகின்ற மாதிரி குடும்பத்தோடு ஒரு இணக்கம், வரவில் மறுபடியும் ஒரு தெளிவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இப்ப 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை பதிகிறது. அப்ப என்னன்னா, ஒரு சந்தோஷம், தாய் வழி உறவுகளால் ஆதரவு, வீடு மனை வாங்கக்கூடிய நிலை, எல்லாமே ஒரு யோகமான நிலையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துக்கும் குரு பகவான் பார்வை உள்ளது. அப்போ ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாகின்ற போது முதலில் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிராளிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வியாபாரம், தொழில், இந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இவற்றினை குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இப்ப இதுவும் ஒரு பக்கம் இருக்கு. செலவும் இருக்கு, வரவும் இருக்கு, புகழும் இருக்கு, ஆதாயமும் இருக்கு, வழக்குகள் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். கொஞ்சம் உடல் ரீதியாக இனம் புரியாத நோய்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இல்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கிற்கும் அந்தத்திற்கும் பாதகம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும். 2 தான். ஒன்று, நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் செல்வாக்கினை இழக்க வேண்டும். 2இல் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி வரல 9ஆம் இடத்திலும், அதன் பிறகு 10ஆம் இடத்திலும் குரு பகவானோடு இணைகிறார். குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும், தெளிவு உண்டாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது.
லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, லாபத்திற்கு குறைவு இருக்காது, வரவிற்கு குறைவு இருக்காது. எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும். பொன்பொருள் சேரும், புதிய வாகனம் சேரும், இதுவும் சொல்லலாம். இதற்கு மேல உங்க ஜாதகம் மிக நன்றாக இருந்தாலும் வச்சுங்களேன், இந்த யோகத்தை எல்லாம் மிக அதிகமான யோகத்தை கூட அடைய முடியும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 25ஆம் தேதி மாலை 3:06 முதல் 27ஆம் தேதி மாலை 5:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம், யாரிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம், இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி சூரிய பகவானை அதிகாலையில் நமஸ்காரம் செய்து வாருங்கள். இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். சிவப்பு நிற ஆடையும் வெண்மை நிற ஆடையும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து உங்களுக்குரிய பலன்களை சன் ஆஸ்ட்ரோ டிவியின் மூலம் நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்ற பதில்கள் தெளிவாக இருப்பதாகவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக இருப்பதாகவும் நீங்கள் சொல்கின்ற தகவல் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குகிறது. ஏன்னா உங்களுடைய எந்த முகமும் எங்களுக்கு தெரியாது. இந்த ராசினருக்கு இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள், கிரகங்கள் வழங்குவார்கள். அப்போ இந்த ராசியில் நீங்கள் பிறந்து விட்டால் இந்த பலன்கள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கன்னி ராசினர் உங்களுக்கு பொதுவாக 2 விதமான சக்திகள் எப்பொழுதுமே இருக்கும். மிதுன ராசியும் புதனுடைய ஆதிக்க ராசி தான், கன்னி ராசியும் புதனின் ஆதிக்க ராசி தான். ஆனால் மிதுனத்தினுடைய செயல்பாடு என்பது வேறு மாதிரியாக இருக்கும், கன்னியினுடைய செயல்பாடு என்பது வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ கன்னிக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிதானமா யோசிச்சு எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து வாழ்க்கையின் ரகசியத்தை சூட்சுமத்தை உணர்ந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள். அப்போ உங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த மற்றவர்களுக்கு போதித்திடக்கூடிய, எழுதிடக்கூடிய, வாசித்திடக்கூடிய, வழிகாட்டிடக்கூடிய, ஏன்னா அதுவும் 10ஆம் இடம் புதனுடைய இடம்தான். அப்போ அந்த புதன் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு கூட போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லா விதமான திறனும் பெற்று அமைதியாக காட்சி தருகின்ற ஒரு ராசினர் கன்னி ராசினர். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டத்தில் தான் இப்போ கன்னிராசினர் இருக்கீங்க. கடந்த கால நெருக்கடிகள் என்பது இப்பொழுது உங்களுக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்ததிலிருந்து எல்லா விதமான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் படாத அவஸ்தைகளை பட்டுட்டீங்க. அப்போ குடும்பமே சூனியம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயுமே சங்கடம், குடும்பத்தில் சங்கடம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, சொத்துகளில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல நெருக்கடி, இப்படி பல்வேறு சங்கடங்கள். இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வருவோமா என்று நினைக்கின்ற அளவிற்கு நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்த நிலை இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் சொல்றோம். இப்போ இந்த மாதம் சூரிய பகவான், ராஜ கிரகமான சூரிய பகவான் 16ஆம் தேதி வரை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த 10ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 16ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயமான நிலை ஏற்படும். சில பேர் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அரசாங்க வேலைக்கு கூட முயற்சி செய்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் சாதகமான நிலை இந்த 16ஆம் தேதிக்குள் இருக்கிறது. வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், வழக்குகள் ஏற்பட்டிருக்கலாம். அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை இந்த 16ஆம் தேதிக்குள் இருக்கிறது. எதிர்பார்த்த அனுமதிகள் என்பது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அரசு சார்ந்த விவகாரங்களில் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதைவிட யோகம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான். இப்போ வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி
எதிர்பார்த்த வருமானத்தை நீங்கள் அடையக்கூடிய, எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய, தடைப்பட்ட வருமானம் வரக்கூடிய, இல்ல கேட்ட இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய, வங்கியிலிருந்து லோன் வரக்கூடிய, இப்படி எப்படி பார்த்தா கையில பணப்புழக்கம் இருக்கும். அந்த பணப்புழக்கம் நிலவுகின்ற நாளாக 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசினரான உங்களுக்கு இருக்கிறது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான், அந்த குரு பகவானின் 5ஆம் பார்வை தான் ஒரு ராசி கிடைச்சிருக்கு. இப்போ அந்த குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைத்த பிறகுதான் உங்களிடம் ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம், செல்வாக்கு, அந்தஸ்து உயர ஆரம்பித்திருக்கிறது. வேலை செய்கின்ற இடத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படி ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கின்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு. 3ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. அப்ப தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி எல்லாமே உங்களுக்கு அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. இதுதாங்க ஒரு பெரிய யோகம். என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த குழந்தையை பெற்றுட்டு கல்யாணமும் செய்து வச்சுட்டு அவங்களுக்காக கவலைப்படுறோம் பாருங்க, அவங்க வாழ்க்கையை நினைச்சு, அது மிகப்பெரிய சோகம் இல்லைங்களா? அந்த சோகம் விலகக்கூடிய நிலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் நன்றாக நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு மாற்றம் பெறக்கூடிய நிலை, குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கிறது. அப்போ இனிமே பிள்ளைகளால் பெருமை தான் உங்களுக்கு. அவர்களை நினைத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. சுய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆதாயமான நிலை இருந்தாலும் ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த புதிய நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்கிறவர்கள் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலை நாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். அதில் உங்களுக்கு ஈஸியா அந்நியர்களால் ஆதாயம் ஏற்படும். மேலை நாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகும். இப்போ எல்லாமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மீறி சில நெருக்கடி ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்க புரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வரவு அதிகரிக்கும், பொருள் சேரும், எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. கல்வியாளர்கள், மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா விழிப்புணர்வோடு இருங்க. கலைஞர்களுக்கு ஆதாயத்திற்கு குறைவில்லை. செவ்வாய் பகவான் இப்பொழுது 10ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் 10ஆம் தேதிக்கு பிறகு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ கொஞ்சம் நெருக்கடிகள் விலகி குருமங்கள யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் முன்னேற்றம் அடையும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் மாதம் பிறந்த 1ஆம் தேதியில் தொடங்கி 2ஆம் தேதி மதியம் 12:15 வரை சந்திராஷ்டமம். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி மாலை 5:28 முதல் 29ஆம் தேதி இரவு 8:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி வைங்க. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், ரொம்ப அவசியம். சங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு மேலும் வாழ்க்கையை பசுமையாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்ற, விமர்சனங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு முதலில் நன்றியும் வாழ்த்துகளும். இது என்னன்னா, இந்த கிரகங்கள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நாம் பிறந்த நேரத்தில் வானமண்டலத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்தார்களோ அவற்றை ஒட்டி தான் நம்முடைய ஜாதகம் தீர்மானிக்கப்படுகிறது, தலையெழுத்து எழுதப்படுகிறது. இந்த 12 பாவகங்களுக்குள் கிரகங்கள் அமர்கின்ற நிலை அப்படித்தான் நமக்கு தீர்மானிக்கப்படுது. அப்போ நாம் பிறந்த ராசி, நட்சத்திரம், லக்னம் இவற்றினை ஒட்டி கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறையவே மாற்றங்கள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்னொரு சின்ன தகவல் கூட இருக்குங்க. ஒரு கிழமையில பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரே ராசியில் பிறந்தால் கூட பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் வேறுபடும். அதற்கேற்ப அவருடைய வாழ்க்கை முறையும் தன்மையும் வேறுபடும். லக்னத்திற்கேற்ப அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடும். பிறந்த
தேதிக்கு ஏற்ப அவங்களுடைய நிலையில் சிறு மாற்றம் இருக்கும். இப்போ நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டே போகணும். அலசி ஆராய்ஞ்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்க்கை என்பது தெளிவாக உங்களாலேயே தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கிறார்களா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் தெரிஞ்சாவே அவங்க தலையெழுத்து சொல்ல முடியும். அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. அதில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவளுக்கு எப்பொழுது தேடி வரும், அந்த நிலை வாழ்க்கை நிலை எப்படி இருக்கோ இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க ஜாதகத்தில் ஏதாச்சும் தோஷங்கள் இருக்கிறதா, இல்லை யோகம் இருக்கிறதா, உட்காந்தே சாப்பிட்ற மாதிரி யோகம் இருக்கிறதா, இல்லை உழைத்து சம்பாதிக்கிற மாதிரி யோகம் இருக்கா, இப்படிலாம் நிறைய பார்க்க முடியும். இந்த ஜாதகம் என்று பார்க்கின்ற போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கர்ம வினை மட்டும்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. எப்படின்னா ஒரு தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்கிறோம் என்றால் இந்த தாயின் வயிற்றில் நாம் பிறந்து இந்த சங்கடத்தை இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் உண்டாக்கிட வேண்டும். இல்லை என்றால் இந்த குழந்தை நம்முடைய வயிற்றில் பிறந்து நமக்கு மகனாகவோ மகளாக பிறந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்காக நாம் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டும். இவையெல்லாம் கர்ம வினையினை ஒட்டி வருகின்ற ஒரு தகவல் தான் இது. அப்போ ஒவ்வொருடைய தலையெழுத்து எப்படி பார்த்தீங்கன்னா கர்ம வினை மட்டும்தான், அதில் வேறுபாடே கிடையாது. அதை ஒட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும், சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான பலன் படைத்த ஜாதகருக்கு பலன்கள் யோகமாக இருக்கும், ரொம்ப யோகமாக இருக்கும். ரொம்ப பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கின்ற வருகின்ற ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இப்போ இருந்து கொண்டிருக்கும். சரி, இதுதான் ஜாதகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நம்மகிட்ட ஒரு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் வந்துடும். நாம் நேர்மையாக வாழணும், யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்கக்கூடாது, யாரையும் பாதித்திடக்கூடாது என்பதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அப்போ பணம் எதுவுமே கூட வரப்போறது இல்லைங்க, சொத்து சுகம் எதுவுமே கூட வரப்போறது இல்லை. கடைசியில் நம்ம வந்து நிம்மதியாக போவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த பிறகு அதை சொல்கிறேன், இந்த பிறவிகள் அடுத்த பிறவில் நாம் நேர்மையாக சிறப்பாக யோகமாக வாழ வேண்டும் என்றால் இந்த பிறவில் நாம் வந்து எல்லா விதமான தவறான விஷயங்களை கைவிட்டு விட்டு நேர்மையாக செயல்படுகின்ற போது நன்மைகள் நமக்கு அதிகரிக்க செய்யும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு பேசிட்டேன் இல்லையா? இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது இது வந்து துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அப்படி பார்க்கின்ற போது முதல் 16 நாட்கள் சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி, அவர்தான். அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அவரால் வழங்கிட முடியாது என்றாலும் எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிட மாட்டார். உங்களுடைய முயற்சிக்கேற்ப அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் சஞ்சரிக்கின்ற இடம் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம். அப்போ 17/7 முதல் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு யோகமான சாதகமான நன்மையான பலன்களை வழங்கிட இருக்கிறது. அப்போ இளைஞர்களாக இருந்தால் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு புரிவார்கள். உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களையே வழங்கிட இருக்கிறார். அப்போ பயம் என்பதோ சங்கடம் என்பதோ நெருக்கடி என்பதோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. இது ஏன் ஜாதகம் பார்க்குறோம்னா, இப்போ நமக்கு இது நேரம் நல்ல நேரமா, இந்த நேரம் எதிர்மறையான நேரமா, எல்லாரும் பயமுறுத்திட்டே இருப்பாங்க பாருங்க. இந்த கிரகம் உனக்கு அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இதனால வாழ்க்கையிலேயே சோதனை ஆகிடும்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே கிரகம் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் வழங்குகின்ற அந்த இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கியாக வேண்டும். அவன் எதிரியா கூட இருக்கலாம் உங்களுக்கு, எந்த கிரகமாக தான் சரி. கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலனை. அப்போ 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும்.
உங்களுக்கு வேகம் உண்டாகும், செயலில் வேகம் அதிகரிக்கும், உடம்பில் இருந்த சங்கடங்களை விலக ஆரம்பிக்கும். இந்த மறைமுக எதிர்ப்புகள், இந்த நேரடி எதிர்ப்பை கண்டுபிடிச்சிடலாம், மறைமுக எதிர்ப்பை தான் கண்டுபிடிக்க முடியாது. மறைமுக எதிர்ப்புகள், நேர்முக எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அகற்றிவிடக்கூடிய, கண்டுபிடித்து விரட்டி அடித்திடக்கூடிய நிலை இப்பொழுது துலாம் ராசினரான உங்களுக்கு ஏற்படும். இப்போ வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு ஜெயமாகும், சாதகமாகும். நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். எதிராளி இல்லாத நிலை, உடலில் ஆரோக்கியம், இந்த இரண்டும் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக இருக்கும். இது கிரக சஞ்சார நிலை, நான் தான் சொல்லிட்டு வரேன், புரியுங்களா? வேற எதுவும் சொல்லலை. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அவருடைய 5ஆம் பார்வை இருக்கு. அப்போ விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அவருடைய 7ஆம் பார்வை இருக்கு. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், வரவு அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அந்த நிலையை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். எந்த இடத்துல சஞ்சரிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குரிய பலன் கொடுத்தாகணும். அது எதிர்மறையான இடமா பின்பற்ற இடமா அதெல்லாம் கிடையாது. அப்போ அது யோகத்தை உண்டாக்கணும். 4ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தாய் வழி உறவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலைகள் இருக்கும். 12ஆம் இடத்தில் சுப விரயங்களை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகு பகவான் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சூரிய பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் 10ஆம் தேதி வரை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான், அவர் 8ஆம் இடத்துக்கு, குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற 8ஆம் இடத்துக்கு அவரும் வராரு. அவரும் 8ல மறைகிறார். அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ல் சென்று மறைவதால் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். குருமங்கள யோகம் உண்டானாலும் அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பதிகிறது. இருந்தாலும் முடிந்தவரை செவ்வாயுடைய வேகம், வீரியம் என்பது வேறு மாதிரி. கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் வழியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக புத பகவானின் சஞ்சாரமும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், எடுக்கின்ற செயல்கள் யாவும் லாபமாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த யோகம் எல்லாம் இப்பொழுது துலாம் ராசினருக்கு இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது சொல்ற? இதனால் எனக்கு என்ன ஆதாயம்? அது இல்லை. இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்தால், இந்த நேரம் நன்றாக இருக்கிறது தெரிந்து கொண்டால் நீங்க சரியாக நடைபோட முடியும், முயற்சிகள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்து பாருங்கள், அதில் உங்களால் வெற்றி அடைய முடியும். நல்ல நேரம் வந்துடுச்சே, அப்ப தானா நடக்குமே என்ற எதிர்பார்ப்புகள் வேண்டவே வேண்டாம். உங்களுடைய முயற்சி இல்லாமல் இங்கே ஒரு அடி ஓடினா ஒரு அடி உங்களுக்கு சொந்தம், 10 அடி தூரம் ஓடினால் 10 அடி தூரம் உங்களுக்கு சொந்தம், 100 அடி தூரம் ஓடினால் 100 அடி தூரம் சொந்தம். எந்த அளவிற்கு முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் இருக்கிறது. அப்போ ஆதாயத்தை உங்கள் முயற்சியின் வழியாக அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 2ஆம் தேதி மதியம் 12:15 முதல் 4ஆம் தேதி மாலை 4:55 வரையும், 29ஆம் தேதி இரவு 8:27 முதல் 31ஆம் தேதி இரவு 12:22 வரையும் 2 முறை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இந்த மாதத்தில் 4.5 நாட்கள் மிகுந்த கவனமாக சந்திராஷ்டம நாட்கள் இருங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். விழிப்புடன் செயல்படுவது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கஞ்சனூர் சுக்கிர பகவானை ஒரு முறை முடிந்தால் நேரடியாக சென்று தரிசித்து வாருங்கள். இல்லை என்றால் மனதளவிலாவது நினைத்து வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும், சுபிட்சங்கள் அதிகரிக்கும்,
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ டிவி இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய பதிவுகளை பார்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கமும். ஒரே ஒரு தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மேலோட்டமாக கோச்சார ரீதியாக இந்த பதிவுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். மேலும் தெளிவாக உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களும் எந்த இடத்தில் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த பாவகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன திசா புத்தி நடக்கிறது, அதன் ரீதியாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முறை நேரடியாக எங்களுடைய அலுவலகத்திற்கு வாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிந்து நீங்கள் செல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவதற்கு ஜாதகத்தை வாழ்க்கையில் ஆண்டிற்கு ஒரு முறையாவது பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு மேலோட்டமான பதிவு மட்டும்தான். இந்த நேரத்தில் பொதுவான பலன் இது. ஒரு 50 லட்சம் பேர் விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 50 லட்சம் பேருக்கும் பொதுவான பலன். நான் ஒரு பதிவு பார்த்தேன் போன வாரம், ஒருத்தர் போட்டு இருந்தார். இந்த 3 ராசிக்காரர்களும் அம்பானியையும் கூட மிஞ்சக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு அடைய போகிறீர்கள். எப்படி? இந்த 3 ராசிக்காரர்கள், குறிப்பிட்ட 3 ராசி சொல்லி அம்பானியை மிஞ்சக்கூடிய அளவிற்கு செல்வந்தராக போகிறீர்கள். இதை மட்டும் செஞ்சிடுங்க, செஞ்சா நீங்க பெரிய ஆள் அப்படின்னு பதிவு போடுறாங்க. அப்போ 1.5 கோடி பேர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அம்பானியோட மிக 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 கோடீஸ்வரம் ஆக போறாங்க. இப்போ எனக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு இது பதிவுகளை பார்க்கின்ற போது. யதார்த்தத்தை பேச வேண்டும், யதார்த்தத்தை சொல்ல வேண்டும். இதுதான் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ உண்மையான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற போது அது பாதகமான தகவலாக இருந்தாலும் சரி, சாதகமான தகவலாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு வழிகாட்டி மட்டும்தாங்க. மந்திரம் மாயம் என்பது நிச்சயமாக கிடையாது. முழுக்க முழுக்க வழிகாட்டி. உன் கர்ம விடையோடு நீங்க வந்திருக்கிற இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இந்த நிலையில் இந்த நேரம் இப்படித்தான் இருக்கும். இதை சொல்வது மட்டும்தான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திறமைசாலியான ஜோதிடம் சென்று உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கும் மேலாக எங்களையும் சந்திக்க விரும்பினால் எங்களுடைய முன் அனுமதி பெற்று நிச்சயமாக நேரில் வரலாம். உங்களுக்குரிய பலன்களை தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ பதிவுக்குள்ள போகலாம். பதிவு என்று பார்க்கின்ற போது விருச்சிக ராசினருக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த பலன்கள் சூரிய பகவான் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு நெருக்கடியினை ஏற்படுத்துகின்ற வகையில் 8ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். என்னங்க எடுத்த உடனே ஒரு நெருக்கடி சொல்றீங்க? பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க பின்னாடி, ஏன் பயப்படுறீங்க? நல்ல விஷயம் இருக்கு, நல்ல விஷயம் இதை விட அதிகமாக இருக்கு. அப்போ இந்த 16 நாட்களும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். முதல் 16 நாட்கள். அதன் பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். அரசு வழி செயல்கள் ஆதாயமாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இது ஒரு பக்கம். சூரிய பகவானின் சஞ்சார நிலையை ஒட்டி இந்த பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புங்க உங்களுக்கு. இந்த திரைப்படத்துறையினர், சின்ன திரைக்கலைஞர்கள், வெளிநாட்டு தொடர்புகளை உடையவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நிழல் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, தெய்வீக செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, போதனை புரிந்து வருபவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். 11ஆம் இடத்து கேது யோக பலன்களை, லாப பலன்களை வழங்குவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லணும்னா 12 ஆண்டிற்கு ஒரு முறை தான் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவார். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ 12 ஆண்டிற்கு பிறகு இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார், சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
அப்ப 7ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா நேரடியாக சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். முதல்ல எப்பொழுதெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அந்த நேரத்தில் அந்த ராசினருக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சுபிட்சமான ஒரு இந்த தங்க அலங்காரத்தில் ஒரு தெய்வத்தை காண்பது போல அந்த ராசினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக ஜொலிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ ஒரு யோகமான காலகட்டம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானின் நேரடி பார்வை எப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டதோ அந்த நாள் முதல் உங்களுக்கு யோக காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இங்க ஒரே ஒரு தகவல் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன். எந்த அளவிற்கு உங்களுடைய செயல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபத்தை நீங்க பார்க்க முடியும். உங்க முயற்சி வெற்றியாகும். உங்கள் முயற்சி எதுவாக இருக்கிறதோ அது லாபமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது. இப்போ முயற்சி ஸ்தானம், எந்த முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் லாபம் என்று சொல்ல முடியும். இது உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 10ஆம் தேதி வரையில் 6ஆம் இடத்தில். இந்த 10ஆம் தேதிக்குள்ள சொத்து சேர்க்கை என்பது ஒரு சிலருக்கு நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். சொத்து விற்பது வாங்குவது போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் உங்களை கண்டு பின்வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். உடலில் ஆரோக்கியம் உண்டாகும். எல்லா விதமான யோகமான பலன்களும் இந்த 10ஆம் தேதிக்குள் உங்களுக்கு இருக்கிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு சென்று குரு பகவானும் சஞ்சரிக்க இருக்கிறார் செவ்வாய் பகவான். அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் குருவுடன் இணைந்து. இன்னும் யோகத்திற்கு குறையில்லாமல் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எல்லா நிலையிலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகிறார். சுத்தி சுத்தி யோகம் வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த பிள்ளைகள் மேலதான் திடீர்னு அக்கறை அதிகமாகும். அந்த பிள்ளை என்னாகுமோ, இந்த பிள்ளை என்னாகுமோ, அதை எப்படி படிக்குமோ, இந்த பிள்ளை என்ன பண்ணுமோ, எதை கீழே அடிபடுமோ, இப்படி ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கும். முதல்ல ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, குலதெய்வ வழிபாட்டை இஷ்ட தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த தோஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதுன்னு சொல்லணும். அப்போ நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த பலன்களை பார்ப்பது எதுக்காகனா எப்படி போறது, அமைதியாக இருப்பதா வேகமாக செயல்படுவதா, இந்த 2 கேள்விக்கு பதில் தான் பதிவே. அப்போ இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 4ஆம் தேதி மாலை 4:56 முதல் 6ஆம் தேதி இரவு 11:46 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எல்லா விஷயங்களிலும் விழிப்புடனும் கவனத்துடன் இருந்து வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கும்போது 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனையும் வைத்தீஸ்வரன் கோயில் வாழ் முருகனையும் தரிசித்து வாருங்கள். இல்லைன்னா ஒரே சின்ன வேண்டுகோள் தான் உங்களுக்கு. மனசுல நினைச்சுக்கிங்க, போக முடியல கோயிலுக்கு, இறைவா என்னை காப்பாற்று, திருச்செந்தூர் முருகா என்னை காப்பாற்று, என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி வேண்டுதலை நிறைவேற்று, நான் விரைவில் வருகிறேன் மனசுல வேண்டிக்கிங்க. உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும், ஜெயமாகும். சிவப்பு நிறம் என்பது உங்களுக்கு சாதனை உண்டாக்கும், ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கே கொஞ்சம் விவரமா எல்லாமே தெரிய வந்திருக்கும். இப்போ நான் தொடர்ந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வரேன் ஒரு பதிவிலே. இது ஏமாற்றுத்தனமான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன, எந்த அளவிற்கு வாழ்க்கையோடு அது ஒட்டு போகிறது, அது எந்த விதமான பலன்களை உண்டாக்கும், இது என்பதையெல்லாம் சொல்லிட்டு, இது மந்திரம் மாயம் கிடையாது, தந்திரம் கிடையாது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற அளவில் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக கோச்சார பலன் பேச வந்திருக்கேன். இப்போ
இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பேச வந்திருக்க. இந்த ஜூலை மாதத்தில் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இது கோச்சார பலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோச்சார பலன்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்பதை பலமுறை சொல்லிட்டு வரேன். இதற்கு மேலாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலை, அவர்கள் இணைந்திருக்கின்ற நிலை, பார்வை செய்கின்ற நிலை, உங்களுடைய லக்னம், திசா புத்தி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதால் உங்களுக்குரிய வாழ்க்கையை சரியாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் இது நடக்கும், இப்போ இந்த தடை ஏற்படும், இல்லை இப்போ ஜெயம் உண்டாகும், இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலை உண்டாகும் என்பதையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தே உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குங்க, வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக சங்கடத்தை அனுபவிப்பாங்க, ஒருத்தர் பார்த்தா சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சு போடுவாங்க. அதுதான் அவருடைய கர்ம வினை என்று சொல்வது. அதுதான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள். பார்த்தீங்கன்னா கடந்த பிறவியில் நீங்கள் அதிகபட்சமாக நன்மைகளை செய்திருந்தால், புண்ணியங்களை செய்திருந்தால் இந்த பிறவியில் நன்மைகளை அடைய முடியும். கடந்த பிறவியில் அதிகமாக பாவங்களை செய்திருந்தால் இந்த முறை நிறைய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் கர்ம வினை என்பது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஏற்றத்தாழ்வு ஒரே ராசியாக ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வு உண்டாவதற்கு காரணமே இதுதான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? அப்போ இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு 8ஆம் இடம். பொதுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த இடமாற்றம், வேறு இடங்களுக்கு சென்று பணிபுரிகின்ற நிலை, அலுவலக பணியாக வெளியூர் செல்கின்ற நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்ம உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படுவதற்கும், அலுவலகத்தில் பணியில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும், மறைமுக எதிர்ப்புகள் உண்டாவதற்கும், நமக்கு எதிராக சில செயல்புரிவதற்கும் வழிகாட்டுதல் நிலை எல்லாம் 8ஆம் இடத்தில் சூரிய சஞ்சரிக்கின்ற போது இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இறங்கி இருக்கணும். எல்லா விஷயத்திலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்கள் நிழல் கிரகங்களான ராகு கேது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க சஞ்சரிக்கிறது கேந்திர ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறாங்க. 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. பொதுவாக கேந்திர ஸ்தானங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது பாதகமான பலன்களை வழங்க மாட்டார்கள் என்பது பொதுவான விதி. அப்போ தொழிலில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இல்லை வேலை வாய்ப்பிற்கு முயற்சிகளை மேற்கொண்டாலும் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். என்னதான் சங்கடம் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகத்திற்கு தடை என்பது இருக்காது. அதனால் மற்றொரு வேறு விதமான சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. தாய் வழி உறவுகளின் ஆதரவு இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சந்தோஷம் அதிகரிக்கும், எல்லா விதமான பலன்களும் ஏற்படும். புதிய இடமாகுகின்ற முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு செல்கின்ற முயற்சி கூட ஒரு சிலருக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அந்நிய தொடர்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். இந்த நிலை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குலதெய்வ அருள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் தேதி வரையில் 5ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஒரே வரியில் சொல்லலாம். உடல் ரீதியாக இருக்கிற சங்கடம், மன ரீதியாக இருக்கிற சங்கடம், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வெளிவட்டாரத்தில் இருக்கிற நெருக்கடிகள் எல்லாமும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடன் குரு பகவானுடன் சென்று இணைகிறார் செவ்வாய் பகவான். இப்போ ஒரு குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகுது. ஒரு அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுது. எதிர்ப்புகள் எல்லாம் முறியடித்திடக்கூடிய நிலை, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை, மனதில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இது ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லைங்களா? இந்த அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகிறது. அதனால் பயம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில் கொஞ்சம் மாட்டிட்டு இருப்பீங்க. இப்போ சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போறாரு.
இப்போ எதிர்ப்பாளினரால் சில ஈர்ப்புகள் ஏற்பட்டு அதன் விளைவாக கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் மத்தது என்று உங்களுக்கு சில நெருடல்கள் ஏற்பட்டு சில செயல்களில் கூட சங்கடங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த சுக்கிர பகவானுடைய நிலையும் 7ஆம் தேதிக்கு பிறகு மாறுதல் உண்டாகிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அப்போ அந்த பயமும் உங்களை விட்டு போயிடும். பொதுவாக 10ஆம் தேதி பிறகு ஒரு யோகம் உண்டாகும். இந்த நிலையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் ராசிநாதன் போய் 6ல் உட்காந்துருக்காரு. 6ல் இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு, அப்போ ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் சொந்த வியாபாரம் செய்து வந்தாலும் சரி, தொழில் செய்து வந்தாலும் சரி, அலுவலக பணியில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் வேலையில் என்பது நிரந்தரமாக உங்களால் இருக்க முடியும். வேலையில் ஆதாயத்தை காண முடியும், வியாபாரத்தில் ஆதாயத்தை காண முடியும், தொழிலில் ஆதாயத்தை காண முடியும். 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. அப்போ விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில புதிய இடம் வாங்குவதற்கும் புதிய வீடு வாங்குவதற்கும் இந்த மாதம் காரணமாக இருக்க போகிறது. 2ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. அப்போ குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், வரவு அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எப்படி பார்த்தாலும் நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய நிலையைத்தான் இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசினருக்கு இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிகரித்திடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி இரவு 11:47 முதல் 9ஆம் தேதி காலை 9:09 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்கள் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். பணிபுரிய இடத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். எவரிடம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். அதிர்ஷ்ட நாள் பார்க்கின்ற போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி ராகு கேதுவை வழிபட்டு வாருங்கள். காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில். இப்போ ஒரு முறையாவது காலகஸ்தி போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பினாலும் முயற்சினாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய மகராசி நண்பர்கள், பிறக்கின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசி என்று தெரியாத தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். பொதுவாக ஒரே வரியில் சொல்லணும்னா, மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த விதமான நிலையிலும் முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். வாழ்க்கையில் போராட்டம் என்பது அவர்களுக்கு எப்பொழுதுமே வழக்கமான ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு இடத்தையும் போராடி பிடித்துவிடக்கூடிய சக்தியும் திறமையும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். முன்னேற்றம் மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கும். நேற்று நீங்கள் எந்த இடத்தில் இருந்திருந்தாலும் இன்றைய நாள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான் இருக்குமே தவிர அதில் வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. வளர வளர வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். இதில் இடர்பாடுகள் ஏற்படலாம், சங்கடங்கள் ஏற்படலாம், நோய் நொடி ஏற்படலாம். இவையெல்லாம் மனித உடலின் சாதாரண விஷயம்தான். எல்லாமே எல்லாவற்றையும் சந்தித்து விட்டுத்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாகணும். அப்போ இந்த கிரகம் இங்கே வருகின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள், இந்த கிரகம் வருகின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள். இதை வெற்றி உண்டாகும், இது சொத்து சேரும், இது நோய் வரும் என்பதெல்லாம் கிரகங்களுடைய செய்கின்ற வேலை. அப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மகர ராசியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் உங்களுக்கு என்னங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவிற்கு ஒரு யோகமான காலகட்டம் மகர ராசினருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையேன்னு கூட சில பேர் கேட்பீங்க. ஒரு விஷயம் முதல்ல ஒரு தகவல் சொல்லிடுறேன். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் செய்கின்ற வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த ருண ரோக சத்துருஸ்தானம் என்பது 6ஆம் இடம். 16ஆம் தேதி வரை அங்கே சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்குகளில் உங்களால் வெற்றி அடைய முடியும். எதிரிகள் இருந்தால் எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். எந்த பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனையிலிருந்து உங்களால் சமாளித்து வெளியில் வர முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை இப்பொழுது கையில் எடுங்க.
உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போது 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் என்பது விதி. இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கொஞ்சம் சுணக்கம் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா துணிச்சலாக நடக்கட்டும் பார்த்துக்கலான்ற துணிச்சல் வந்திருக்கும் உங்களுக்கு. அது காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு பகவான். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றி அடைய ஆரம்பித்திருக்கும். கொஞ்சம் சாதாரணமாக நினச்சி இறங்கியிருப்பீங்க சில செயலில், அது பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். நாமளும் இதை செஞ்சோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நினைப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். எல்லாவற்றிலும் ஒரு யோகமான நிலையினை 3ஆம் இடத்து ராகு முன்னேற்றமான நிலையினை உங்களுக்கு வழங்குவார். சூரியனுடைய சஞ்சாரம், ராகுடைய சஞ்சாரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போதான் பூர்வ புண்ணிய பலன்களை முழுமையாக அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அப்போ சொந்த ஊரில் சொந்த மண்ணில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஏதாவது ஒரு இடத்திற்கு தலைமை தாங்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அது ஆலயங்களுக்காக இருக்கலாம், மதத்திற்காக இருக்கலாம், ஜாதிக்காக இருக்கலாம், சமயத்திற்காக இருக்கலாம். இந்த இடங்களில் உங்களுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். முதலிடம் வகித்திடக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையாக இருக்கு. அதற்கும் மேலாக குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் பெருமை ஏற்பட ஆரம்பிக்கும். இது 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற நிலை தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி பார்வை பாக்கிய ஸ்தானத்துக்கு கிடைக்குது. இப்போ தந்தை வழி உறவுகளால் ஆதாயம், தெய்வ அனுகூலம், இது நாள் வரை நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடிய வழிவகை, பெரியவர்களின் அனுசரணை, பெரியவருடைய ஒத்துழைப்பு, ஆதரவு, இது ஒரு பக்கம். லாபஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை. தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். ஐயோ அதுக்கு வாங்கிட்டேன், ஐயோ இதை வாங்கிட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, கை இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இந்த கவலைகள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எதை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த இழந்ததை பல மடங்காக திரும்பவும் எடுத்திடக்கூடிய, பெற்றிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் இழந்ததை எல்லாம் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. இந்த புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு என்பது எல்லோருக்கும் எத்தனை கோடிகள் செலவுகள் செய்தாலும் கிடைத்து விடாது. இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால புதிய அந்தஸ்து, புதிய செல்வாக்கு, உயர்வு என்பது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக இந்த காலம் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். இப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை, எதிர்காலம் நமக்கு இருக்கிறது, நாமும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் யோகமாக இருக்கின்ற நிலையில் சின்ன சின்ன சங்கடமும் வரணும் இல்லைங்களா? அப்போ ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் நிலை பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரையில் 6ஆம் இடம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். ஒரே ஒரு வேண்டுகோள், சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினரால் சில நாம் நம்முடைய செயல்களை மறந்துவிட்டு வேறு செயல்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ சந்தோஷமா, வாழ்க்கையா, நம்முடைய முன்னேற்றமா என்பதை நீங்கள் முதலில் முடிவு செய்து கொள். இதுதாங்க ஜோதிடம். இந்த கிரகம் இந்த சஞ்சரிச்சு அந்த வேலையை கொடுக்கும், நடத்தும். இந்த வெளிப்படையா சொல்லிடுவோம். அப்ப நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்கல்ல. முடிந்த வரையில் கவனமாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை தவிர்த்து மற்றவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஓரடி விலகியே இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சில பேர் அவமானத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மாதத்தில் மிக அற்புதமான மாதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவானும் வக்கிரமாக இருக்கிறார். கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறது. அதனால் யோசித்து செயல்படுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது 9ஆம் தேதி காலை 9:10 மணி முதல் 11ஆம் தேதி இரவு 8:23 முதல் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக செயல்படுங்கள், எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி.
குரு பகவானை வழிபாடு செய்வதுடன் குலதெய்வ வழிபாடு என்பதுடன் ஆலய வேண்டுதல்களை இறை வேண்டுதல்களை நிறைவேற்றி வாருங்கள். நெருக்கடிகள் விலகும், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்ற நிறமாக கருப்பு நீலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும், ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். அதை பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நீங்களே போக தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அடிப்படை விஷயங்கள். இது எல்லாமே இந்த கிரகம் இங்கே இருந்தால் இந்த பலனை இவருக்கு வழங்குவார், இந்த ராசினருக்கு வழங்குவார் என்பது அடிப்படையான தகவல். இதற்கு மேலே சுய ஜாதகத்தில் இருக்கின்ற பலன்கள் வேறுபட்டதாக கூட இருக்கலாம், இதைவிட ஆதாயமான பலன்களாக கூட இருக்கலாம். இந்த கோச்சார பலன்களை மாற்றம் செய்திடக்கூடிய அளவிற்கு திசா புத்தி உங்களுக்கு யோகமானதாக இருக்கலாம். அதன் வழியாக நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி உங்களால் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி கூட உங்களுக்கு இருக்கலாம். இந்த பலன்கள் என்பது ஒரு 25% உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும், நன்மைகளை வழங்கிடக்கூடியதாக இருக்கும். சரி, பொதுவாக ஒவ்வொரு ராசினருக்குமே இது பொதுவான பலன். என்ன, இந்த கும்பராசின்னு பார்க்குறேன்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் பேர் இல்லை 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே பிறந்திருப்பீங்க. அத்தனை பேருக்கும் இது பொதுவான பலன் தான். இப்போ சுயஜாதகத்தில் சிறந்த பலன்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறந்த பலன்கள் இல்லாதவர்களுக்கு இந்த பலன்களை தெரிந்து கொண்டு அதன் வழியாக நடைபெற முடியும். சரி, இப்போ இந்த கும்பராசி நண்பர்களுக்கும் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது, சூரிய பகவான் முதல் 16 நாட்கள் முற்பகுதியில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திருக்கிறார். கொஞ்சம் இந்த குலதெய்வ அருளோடு குலதெய்வ வேண்டுதலோடு உங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கலாம். இருந்தாலும் உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கவனத்தில் வச்சுக்கிங்க. 16ஆம் தேதி வரையில் உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு பிறகு அதே சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய, ஆற்றல் அதிகரித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமில்ல, நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய நிலை மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கிறது. முற்பகுதி கொஞ்சம் உடம்புல சங்கடங்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதி தான் யோகம் சொல்லிட்ட சூரிய பகவானால. இப்போ முற்பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் யாராவது யோகம் கொடுக்கணும்ல. அப்படி பார்க்கின்ற போது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரை உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை எல்லாம் ஜெயமாக்குவார். முயற்சிகளை எல்லாம் ஜெயமாக்குவார். செவ்வாய்க்காரன் பூமிக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன். அப்போ நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாங்குவது விற்பது, ஒரு சிலரால் வாங்க முடியும், விற்க முடியாத இடத்தை விற்க முடியும். இந்த நிலையெல்லாம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது. மருத்துவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும், விவசாயிகளுக்கு ஆதாயமாக இருக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை இருக்கும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் ஆதாயமான நிலை ஏற்படும் 10ஆம் தேதி வரை. இப்படி எல்லா வகையிலும் நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதற்கு மேலாக புத பகவான் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரையில் 6ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் புத பகவான் சந்திருக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அப்போ புதிய இடம் வாங்குகின்ற முயற்சியில் கையெழுத்திடுகின்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். இடத்தை விற்பது, வாங்குவது, புதிய ஒப்பந்தங்கள் வருவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரையில் உங்களுக்கு ஒரு ராசியான நிலையினை, யோகமான நிலையினை, வருமானத்தினை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். இப்போ கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நெருக்கடிகள் விலகிடக்கூடிய மாதமாக கும்பராசினரான உங்களுக்கு இருக்க போகிறது. வெளிவட்டார முயற்சிகளும். அப்போ ஒரே ஒரு விஷயமா கவனமா இருங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு.
இது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். 2 நாள் குடும்பஸ்தானம், அங்கே போய் ராகு இருக்கார். அப்போ குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். 2ஆம் இடத்தில் ராகு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். அதனால் முடிந்தவரை வார்த்தைகளின் நிதானம், குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய வாழ்க்கை சுபமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு. இப்போ நேற்று வரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கும். இப்போ 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறதால ஒரு அப்படியே மறைந்து கிடந்த ஒரு மாணிக்கம் வெளிப்பட்டு ஒளிர்வது போல உங்கள் வாழ்க்கை ஒளிபெற ஆரம்பிக்கும். ஒரு புதிய திறமை, புதிய வெற்றி என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை, தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஆதாயத்தை உண்டாக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாகும். 12ஆம் இடத்துக்கும் குரு பகவானின் பார்வை, குடும்பத்திற்காக செலவுகள் செய்வது, சொத்து வாங்குவது என்ற சுப செலவுகள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதமாக கும்பராசினரான உங்களுக்கு இருக்கும். உடல் நிலையில் மட்டும் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பிற்பகுதி சரியாகிடும். குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது. உங்களுக்கு சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது 11ஆம் தேதி இரவு 8:24 முதல் 14ஆம் தேதி காலை 8:05 வரை சந்திராஷ்டம் உங்களுக்கு. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். குடும்ப உறவுகளிடம் கூட கவனமாக இருங்க, நிதானமாக பேசுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்து தேவையற்ற சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை கூட உண்டாகும். கவனமாக இருங்க. நவகிரக வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். குலதெய்வ வழிபாடு யோகத்தை உண்டாக்கும். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி நன்மையை அதிகரிக்கும். நீல வண்ணமும் கருப்பு நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த ராசி வழியாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சார நிலையினால் உண்டாகும் பலன்களை மட்டுமே இந்த பகுதியில் வழங்கி கொண்டிருக்கிறேன். மீன ராசினர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திறமையும் இருக்கும். எதிர்காலத்தை யோசித்திடக்கூடிய அறிவாற்றல் எல்லாம் இருக்கும். மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். ஒரு தனித்தன்மை என்பது எப்போதும் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். மற்றவர்களால் மதித்திடக்கூடியவர்களாக சமுதாயத்தில் வளம் வரக்கூடியவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த திசா புத்தி, கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை, அதற்கேற்ப வாழ்க்கை மாற்றம் பெற்று கொண்டிருக்கும். நாம் ஒன்று நினைப்போம், அது நடந்துட்டு இருக்கும். சரி, இந்த மாதம் என்ன நடக்க போகுது, எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? முதல் ஒரு சின்ன தகவல். சூரிய பகவான் இந்த மாதத்தில் முதல் 16 நாட்கள் 4ஆம் இடத்திலும் அதன் பிறகு 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எதிரிகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு கூடும், மனதில் தேவையற்ற பயங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உறவுகளால் சில சிக்கல்கள், சங்கடங்கள், குடும்பத்திற்குள் குழப்பம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கிரகத்தினால் உண்டாக்கிடக்கூடிய பலன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டங்கள் சமீப காலமாகவே உங்களுக்குள்ள இருக்கு. ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல போய் கேது பகவான். இந்த 6 மாதமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு 6-7 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம், எதிர்பாராத விஷயங்கள் நடந்தேறுவது, நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்களை போய் சிக்கிக்கொள்வது என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். காரணம், ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் தேவையற்ற ஆசைகளை உருவாக்கி, பொதுவாக ராகு கொடுத்து கெடுப்பவர். அப்போ ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார்.
இந்த ஆசைகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கும். அது வயசுக்கேற்றதாக இருக்கும், இல்லை தேவைக்கேற்றதாக இருக்கும். பணத்தின் மீது ஆசை இருக்கும், புகழின் மீது ஆசை இருக்கும், பொருளின் மீது ஆசையாக இருக்கும், இல்லை எதிர்ப்பாளர் மீது ஆசையாக இருக்கும். ஏதாகிலும் ஒரு ஆசைக்கு உட்பட்டு ஆட்பட்டு அதனால் சங்கடத்தை அனுபவித்திடக்கூடிய நிலை சமீப காலத்தில் மீனராசினருக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா 7ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல, கூட்டு ஸ்தானத்துல, வாழ்க்கை துணைக்குரிய இடத்துல போய் கேது பகவான் இருக்கார். அங்கேயும் நெருக்கடி தான். அப்ப இந்த 2 விஷயங்களும் சமீப காலத்தில் ஒரு மன ரீதியான போராட்டத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்தோம், ஏன் செய்தோம், ஏன் இந்த தப்பு பண்ணிட்டோம், இப்படி கூட சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். இழந்ததை நினைத்து குழம்புவீங்க, சில நட்புகளை பிரிந்ததை நினைத்து வருத்தப்படுவீங்க. எல்லா விதமான சங்கடங்களும் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் குரு பகவான் அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் இந்த 7ஆம் இடத்திற்கு அவருடைய 5ஆம் பார்வை இருக்கு. அப்போ என்ன நெருக்கடி வந்தாலும் உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியும், தெளிவாக செயல்பட முடியும், எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு மன உறுதியும் தைரியமும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. அப்ப பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, தெய்வ பலம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். இத்தனை நாள் கனவு கண்டிருப்பீங்க பாருங்க, இந்த இடத்த வாங்கணும், இந்த வீடு கட்டணும், அதையெல்லாம் செய்து முடித்திடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். 11ஆம் இடத்துக்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. சுய தொழில் செய்து வருபவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், யாராக இருந்தாலும் சரி, வருமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நெருக்கடி என்பது இல்லாமல் போகும். திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்ததை அடையக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கு. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது வக்கிரமாயிருக்கார். அப்போ செலவுகள் கட்டுக்குள் வரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரையில் தனஸ்தானமான, வாக்குஸ்தானமான, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை ஏற்படும். குருமங்கள யோகமும் உண்டாகிறது உங்களுக்கு. தனாதிபதி, ராசியாதிபதி இருவரும் ஒன்றாகி 3ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற போது முயற்சிகள் யாவும் ஜெயமாகும். அப்போ முயற்சி எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் லாபமாகும். ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செவ்வாய் பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் முயற்சி மட்டும்தான் வேணும். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சொத்து சேர்க்கை என்பது குறைவு இருக்காது. ஆசைகள் பூர்த்தியாகும், வரவு அதிகரிக்கும், புதிய வாகனம் வாங்குவீர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாவித நிலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கிறது. அப்போ திட்டமிட்டபடி ஒவ்வொரு வேலைகளும் செய்து முடியுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இந்த நேரத்தில் 14ஆம் தேதி காலை 8:06 முதல் 16ஆம் தேதி மாலை 6:34 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை கவனமாக, எச்சரிக்கையாக இருங்க. விழிப்புணர்வுடன் இருங்க. செயல்களில் கவனமாக இருங்க, வேலைகளில் கவனமாக இருங்க. எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் போகும். அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கும்போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துகின்ற போது ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகிச் செல்லும். மங்களம் உண்டாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள்
தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.